மகேஷ், எங்க இவனை ஆள காணோம்? எங்க போயிருப்பான்? மகேஷ், மகேஷ், டேய் மகேஷ், எங்கேயுமே காணுமே. ஒவ்வொரு தடவையும் எங்கேயாவது போயிடுறான். இவனை தேடுதான் எனக்கு பழப்பா போச்சு. ச்சே. என்னாச்சு மாமா? அத்தைக்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் மாப்ள. நான் சொன்னதை அவ கேட்டுக்கிட்டா. சூப்பர் மாமா. அப்ப கல்யாணம் நின்றுச்சா? ஏன் அவசரப்படுறீங்க? நான் சொன்னதை அவ கேட்டுக்கிட்டா, அவ்வளவுதான். கேட்டுக்கிட்டாங்க. ஓகே மாமா. அவங்க என்ன பதில் சொன்னாங்க அத சொல்லுங்க. நான் சொல்ல போன விஷயத்த சொன்னேன், அவ கேட்டுக்கிட்டா. அவன் மனசுல இருந்த விஷயத்த சொன்னா, நான் கேட்டுக்கிட்டேன். ஏன் மாமா, பல வருஷமா நடக்கிற ஒரே மேட்டரை திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா மாமா? மாமா, அத்தை என்ன சொன்னாங்க? மாப்பிள, அவ பிளான்ல அவ ரொம்ப உறுதியா இருக்கா. அவ நினைக்கிறது தான் கண்டிப்பா நடக்கும். நாம வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். வேற வழி இல்ல மாப்பிள. நீங்க அத்தைக்கிட்ட பேசுனீங்கன்னா ஒருவேளை இந்த விஷயத்துல கன்வின்ஸ் ஆவாங்கன்னு நினைச்சேன். யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏப்பா, உனக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. என் பேச்சு மாமா பேச்சு என்னைக்கு இந்த வீட்டுல கேட்டிருக்காங்க? உன் பேச்சையாவது அத்தா அப்பப்போ கேட்பாங்க. மாமா பேச்ச கேட்கிற மாதிரி ரியாக்ட் தான் பண்ணிருப்பாங்களே தவிர அதை கேட்டு நடக்க வாய்ப்பே இல்லை. ஆமா மாப்பிள, அவ காது கொடுத்து என் பேச்ச கேட்கல. தான் சொல்றதுதான் சரிங்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டா. அப்போ உங்களால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியல, அப்படிதானே? நம்ம கையில என்னமா இருக்கு? நடக்கிறது நடந்தே தீரும். என்னையா கொடுமை இது? நாம எல்லாரும் இருந்தோம். உன் பொண்டாட்டி சாமுண்டீஸ்வரி நினைச்சதுதான் நடக்கும். அதை நாம வேடிக்கை பார்க்கணும். கொடுமையா, கொடுமை. அம்மா, நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான். நீ வேண்ட முருகன் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டான். கடைசி நேரத்துல ஏதாவது ட்விஸ்ட் அடிச்சு கல்யாணத்தை நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடத்தி வச்சிருவான். முருகா, நீதான் நடத்தி வைக்கணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அதீந்திரியாய நமஹ, ஓம் அநாதி நிதனாய நமஹ, ஓம் அனிருத்தாய நமஹ. அக்கா, மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர மாயா போயிருக்கா. சரி. மாப்பிள்ளை பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல மேடம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி. என்ன மாயா, நீ மட்டும் வர? மகேஷ் எங்க? அது வந்து மகேஷ காணோம். என்ன மாயா சொல்ற? மாப்பிள்ளைய காணுமா? ரூம்ல நல்லா தேடி பாத்தியா? ரூம்ல மட்டும் இல்ல, மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அவனை எங்கேயுமே காணோம். அம்மா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகன் கடைசி நேரத்துல ஏதோ ட்விஸ்ட் அடிச்சு நமக்கு நல்லது பண்ணிட்டா நினைக்கிறேன். முருகா மாமா, இது முருகனுடைய வேலை இல்ல, எங்க பாட்டியோட வேலை. பாட்டி, சூப்பர் பாட்டி. எங்களால அந்த மகேஷை எதுவும் செய்ய முடியலன்னு கடைசியில களத்துல நீங்களே இறங்கிட்டீங்களா? என்னையா சொல்ற? நீங்களே களத்துல இறங்கி அந்த மகேஷை தட்டி தூக்கிட்டீங்களா? அவனை காணணும் இந்த வெள்ளைப்பிங்க கதறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னப்பா நீ? நானும் உங்க கூட தானே இருந்துகிட்டு இருக்கிறேன். நான் தனியால அவனை தூக்க முடியுமா? நான் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள மாதிரி. நீங்க செய்யலனா அப்புறம் வேற யாரு பாட்டி செஞ்சிருப்பா? ஒருவேளை அந்த சிவனாண்டி பண்ணிருப்பானோ? அவன் நமக்கு ஆப்போசிட் பார்ட்டியாச்சே. மாமா, நாம ஹாப்பி ஆகுற மாதிரி அந்த கம்யூனிட்டி எதையுமே செய்ய மாட்டானே. சரி விடுங்க,
யாரு செஞ்சிருந்தா என்ன, நல்லது நடந்தா சரி, நமக்கு நல்லது நடந்தா சரி. இது எப்படியோ நம்ம கார்த்தி ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ரேவதிய கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். அண்ணே ஆ, நீயுமா தேவையில்லாம இதுக்கு என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அந்த விஷயத்தை விடுன்னு சொல்லிட்டேன்ல. அட என்னப்பா நீ, மாப்பிள்ளை இங்க இருக்கும்போது அங்க என்ன தேடிட்டு இருக்காங்க? மாமா வாங்க கூட்டிட்டு போவோம். முருகா நீ விட்ட இவரு வழிதான் வேற. டேய் வாடா. மாயா, நீ நல்லா தேடி பாத்தியா? மண்டபத்துல எங்கேயாவது தான் இருக்கணும். இல்ல மேடம், நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். அவனை எங்கேயும் காணோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ரூம்ல தான் இருந்தான் மேடம். ஏற்கனவே நிச்சயதார்த்தத்தப்போ இப்படிதான் திடீர்னு காணாம போயிட்டாரு. கடைசி நேரத்துல வந்தாரு. இப்போ அப்படியே நடக்குதே. அப்படின்னா திரும்ப வந்துருவாருல்ல? இல்ல மேடம், அப்ப கூட அவன் தானா காணாம போல. இந்த டிரைவர் தான் காரணம். அவன் தான் கட்டையால தாக்கி மறைச்சு வச்சான். இல்லனா காணாம போயிருக்க மாட்டான். அப்படின்னா இப்பவும் இந்த டிரைவர் தான் ஏதாவது செஞ்சிருப்பான்னு நினைக்கிறியா? இப்ப எதுக்காக முடிஞ்சு போனதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை காணாம போயிட்டாரு, அவரை தேடுறதை விட்டுட்டு ஏன் இப்படி மளமளன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? எனக்கு ஒருத்த மேல டவுட் இருக்கு. ஏய், இதெல்லாம் உன் வேலையா தான் இருக்கணும். நீதான் மாப்பிளைய மறைச்சு வச்சிருக்கணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நீதான். உனக்கு தான் கடத்துறதுக்கு மோட்டிவ் இருக்கு. எங்கன்னு சொல்லுடா. என்ன திடீர்னு என் மேல பழி போடுற? நான் மாப்பிள்ளைய கடத்தல. எனக்கும் அவர் காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தோபார், நான் இந்த மண்டபத்தை விட்டு எங்கேயுமே போல. தேவையில்லாம என் மேல பழி போடாத, புரியுதா? ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிறியா? நலங்கு ஃபங்க்ஷன்லயே உன் யோகிதை என்னன்னு தெரிஞ்சிருச்சே. இப்போ இதையும் நீதான் செஞ்சிருக்கணும். சொல்லு, மாப்பிளைய எங்க மறைச்சு வச்சிருக்க? தோபார், ஒரு தப்பு பண்ணிட்டா நடக்கிற எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவியா? திரும்பவும் சொல்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, புரியுதா? ஏய், உண்மைய சொல்ல போறியா இல்ல உண்மைய சொல்லு. இல்ல துப்பாக்கி முனையில நீ உண்மைய சொல்லுவ. அம்மா ஒரு நிமிஷம். அவரை ஏமா மிரட்டுறீங்க? மகேஷ கடத்தினது யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா யாரு கடத்தினது? இதோ இந்த டிரைவர் ராஜா தான். ராஜாவா? மாமா, ரேவதி என்ன பேசிட்டு இருக்கா? ரேவதி, என்ன சொல்ற? ராஜாவா கடத்தினா? ஆமா, கடத்தினது ராஜா தான். நீ எதை வச்சு ராஜா தான் கடத்தினான்னு சொல்ற? இந்த டிரைவருக்கு என்னோட கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்ன காரணம்னு தெரியல. மகேஷே இவருக்கு பிடிக்கல. அதனால எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா இவர் தான் மகேஷ கடத்திருக்கணும். இல்ல, ராஜா இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கும் ராஜாவை பத்தி நல்லாவே தெரியும். நீ ஏன் திடீர்னு ராஜா மேல பழி போடுறேன்னு தான் எனக்கு தெரியல. இல்ல, எனக்கு தெரியும். ராஜா தான் மகேஷ கடத்தி வச்சிருக்காரு.
இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு விதவிதமா பிளான் பண்ணது ராஜா தான். என்கிட்ட வந்து இல்லாதது பொல்லாதது சொல்லி மகேஷ் மேல பழி போட்டாரு. அத நான் நம்பல. அப்புறம் எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணி அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் உடனே மகேஷ கடத்தி ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. ரேவதி சொல்றது கரெக்ட் தான்க்கா. இந்த டிரைவர் தான் மாப்பிளைய கடத்திருக்கணும். இவனுக்கு ரேவதி மேல ஒரு கண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் மகேஷ கடத்திருப்பான். ஆமா, எனக்கும் இந்த டிரைவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே எங்களை இவனுக்கு பிடிக்காது. சாதாரணமான மகேஷ்க்கு இவ்ளோ பெரிய பணக்கார சம்பந்தம் கிடைச்சிருக்கேன்னு வயிறு எரிஞ்சிட்டு இருந்தான். வெளியே நல்லவனா நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருந்தான். இவன் தான் மகேஷ கடத்திட்டு போய் வச்சிருக்கணும். இல்ல, நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். எனக்கு ராஜா மேல நம்பிக்கை இருக்கு. அவன் நல்லவன். இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் அவன் செய்ய மாட்டான். நீங்க எல்லாரும் தேவையில்லாம அவன் மேல பழிய போடுறீங்க. என்கிட்ட கல்யாணம் நடக்காதுன்னு சவால் விட்டது இந்த சிவனாண்டி தான். ராஜா கல்யாண வேலையெல்லாம் முன்னாடி நின்னு செஞ்சவன். அவனை போய் சந்தேகப்படுறீங்க? அது எல்லாமே நடிப்பு மேடம். கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு மகேஷ் இல்லங்கிற நிலைமை வந்தா மாப்பிள்ளையா இல்லான்னு பிளான் பண்ணிதான் இதெல்லாம் பண்ணிருக்கான். மேடம், அவன் உங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான் மேடம். நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். நோ நோ நோ, நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அப்படியெல்லாம் ஒருத்தன் என்னை ஏமாத்த முடியாது. சாரி மேடம், என் மனசுல பட்டதை சொன்னேன். சரி, அதை விடுங்க. நாமளே பேசிட்டு இருக்கிறத விட போலீஸ வரவீங்க. அவங்க வந்து இந்த டிரைவரை 4 தட்டு தட்டினா போதும், எல்லா உண்மையும் சொல்லிடுவான். ஆமாமா, மாயா சொல்றதும் சரிதான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்து விசாரிக்கட்டும். அப்பதான் இந்த டிரைவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆமாக்கா, போனை போடு. இவன் லட்சணம் எல்லாருக்கும் தெரியட்டும். எனக்கும் இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைய பிளான் பண்ணி தான் எல்லா வேலையும் பாக்குறான். மகேஷை கடத்தி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவன் மாப்பிள்ளை ஆகணும்னு பாக்குறான். மாயாவுக்கு வந்திருக்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. போலீஸை கூப்பிடுக்கா. சரி சரி, சந்தேகம்னு வந்த பிறகு அதை கிளியர் பண்ணி தான் ஆகணும். நான் போலீஸை கூப்பிடுறேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிக்கா. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இப்படி என்னென்னவோ நடக்கிறதே. ஏதாவது பண்ணுங்க. ஐரே, கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ளை இல்லல்ல. வெறும் முகூர்த்தத்தை வச்சு என்ன பண்றது? அமைதியா இருங்க. இத்தனை பேர் இருக்கே, ஏதாவது செஞ்சு பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க சாமி. முகூர்த்த நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாமா, வழக்கம் போல அந்த பரதேசி காணாம போயிட்டான். ஆனா அத்தை முகூர்த்த நேரத்துல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா.
என்ன மாமா, நாங்க எல்லாரும் இவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க. தெரியாம போய் சர்பத்து கிருபத்து குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? உங்க பொண்ணு வாழ்க்கைய பத்தி கவலை இல்லையா உங்களுக்கு? மாப்பிள, நான் எல்லா பொறுப்பையும் அந்த ஆண்டவ கிட்ட விட்டுட்டேன். அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அப்புறம் இன்னொன்னு, சர்பத்தையும் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஆமா, நல்ல சர்பத்து, ஸ்வீட் சர்பத்து, அதுவும் உங்க அத்தை கொடுத்தா. என்னது ஸ்வீட் சர்பத்து? அதுவும் அத்தை கொடுத்தாங்களா? சுத்தமா ஒன்றும் புரியலையே மாமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நடக்க போறதெல்லாம் கவனிங்க. சாமுண்டீஸ்வரி, நீ பார்த்து வச்ச அருமையான மாப்பிள ஓடியே போயிட்டான். அவன் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும். நான் எப்படி மன்னிப்பு கேட்டா அந்த கோவத்தை மன்னிச்சு விட்டுருவேன்? மன்னிப்பு கேப்ப. அப்புறம் என்ன, ஒரு போன் போட்டா போதும், என் பேரன் ஓடி வந்துருவான். அவன் என் பேச்ச தட்டவே மாட்டான். என் பேத்தி கழுத்துல தாலி கட்டுறான்னு சொன்னா போதும், உடனே கட்டிடுவான். உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னாயிடலாம் சாமுண்டீஸ்வரி. ஏய், என்ன சமயம் பார்த்து உன் காரியத்தை சாதிச்சிடலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் மசீர ஆளு இந்த சாமுண்டீஸ்வரி கிடையாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் வீட்டுக்கு உன் பேர மருமகனா வர முடியாது. தேவையில்லாம பேசி என் கோவத்தை அதிகப்படுத்தாத. என் கண்ணு முன்னாடி நிக்காம போ. உன் கால்ல வேணாலும் பாட்டி, இனி ஒரு வார்த்தை பேசுன என் ஆளுங்களை விட்டே உன்னை இந்த மண்டபத்தில இருந்து வெளியே தூக்கி போட சொல்லிடுவேன். வாய மூடிட்டு ஓரமா போய் உட்காரு போ. டேய் விடுங்கடா, டேய் டேய் ப்ளீஸ்டா விடுங்கடா. டேய் டேய் நீங்களே யாருடா? எதுக்காகடா என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? டேய் டேய் விடுங்கடா. பயமுறா. டேய் ரொம்ப பேசுற பல்ல உடைச்சிருவேன். டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம்டா. எனக்கு காணோன்னு எல்லாரும் தேடுவாங்க. நான் போகலனா பிரச்சனை ஆயிடும்டா. டேய் ப்ளீஸ்டா, ப்ளீஸ் என்ன விடுங்கடா. டேய் டேய் என்ன விடுங்கடா. டேய் உன் புலம்பல கேக்குறதுக்கு நாங்க ஆள் இல்ல. வாயை மூடிட்டு கம்முனிடுறா, இல்ல கை கால உடைச்சிருவேன். டேய் டேய் என்ன விடுங்கடா. ஏன்டா என்ன கடத்திட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க? விடுங்கடா. டேய் விடுங்கடா ப்ளீஸ்டா. இனிமே இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. ஏய் வேணாம். ஏய் ஏய் இவன் ரொம்ப துள்றாடா, பாத்துக்கடா அவனை. சொல்லு, ஆளை தூக்கிட்டீங்களா? தூக்கிட்டேன் மேடம். எங்க இடத்துல அவனை கட்டி போட்டு வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்கதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் சொல்ற வரைக்கும் அவனை அங்கேயே கட்டி போட்டு வச்சிருங்க. தப்பிச்சு போயிடுவான், ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. மேடம் அவன் எங்களை மீறி எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது மேடம். நாங்க பாத்துக்கிறோம் மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். வணக்கம் மேடம். வாங்க சார். என்ன மேடம் பிரச்சனை? ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாணம் சார். மண்டபத்துல இருந்த மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க தான் இதை என்னன்னு விசாரிக்கணும். மண்டபத்தில் நல்லா தேடி பார்த்துட்டீங்களா? எங்கேயாவது இருக்க போறாரு? இல்ல சார், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே அவர் இல்ல.
அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஆ ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். நீங்க யாரு? ஆ, நான் அவனோட அண்ணி சார். ஓகே. அவர் மண்டபத்தில் தானே இருந்தாரு, இல்ல வேற எங்கேயாவது வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐ மீன் ஸ்மோக் பண்றதுக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவர் மண்டபத்தை விட்டு வெளியே போகணுங்கிற அவசியமே இல்ல. மண்டபத்தில் இருந்தவர் தான் திடீர்னு காணோம்னு சொல்றீங்க. அவரை யாராவது கடத்தி இருப்பாங்களா? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமா சார், எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு. யாருன்னு சொல்லுங்கம்மா. இவர்தான். இவர் யாரு? இவர் எங்க வீட்டு டிரைவர், பேரு ராஜா. இவர்தான் மாப்பிள்ளைய கடத்திருக்கணும். எனக்கு இவர் மேலதான் டவுட்.